ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசி சேர்க்காம நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ஒரு இட்லி ரெடி பண்ண போகிறோம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, இல்லை நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபீஸை ஃபாலோ பண்ணலாம். இது போல் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுலில் நான் 1 டம்ளர் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். சோளம்ல அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின் ஏ, சி, பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அயன், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம்லாம் இருக்கிறதுனால ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா கொலஸ்ட்ராலை நல்லாவே குறைக்கும், பிளட் சுகரை மேனேஜ் பண்ணும், நல்ல ஒரு டைஜஷன், வெயிட் கண்ட்ரோல், இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். பச்சை பயிறு, வெள்ளை உளுந்து இது ரெண்டுத்துலேயுமே ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், கால்சியம் இருக்குது. ஹார்ட் ஹெல்த்துக்கு, போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம். சிசேரியன் முடித்த லேடிஸ்க்கு எல்லாருக்குமே நல்லா ஒரு பேக் பெயின் கண்டிப்பாக இருக்கும், லோவர் பேக் பெயின். அவங்கெல்லாம் கொஞ்சம் டெய்லியுமே உளுந்து ஏதாவது ஒரு வகையில் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா போன் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும், மூட்டு வலி எல்லாம் ரொம்பவே வராது, நல்ல ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம். தண்ணி சேர்த்தி 2லேருந்து 3 முறை இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இது எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. சோளம்லாம் நல்லா ஊறணும். என்னதான் நல்லா ஊறினாலுமே நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் திரியாக தான் இருக்கும். இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்போவுமே இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்த வேண்டாம், புளிச்சதுக்கு அப்புறமா சேர்த்திக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ் இன்றைக்கி ரெடி பண்ணிடுவோம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே காரத்துக்காக நான் ஒரு 4 வரமிளகா போட்டிருக்கேன். வரமிளகா நல்லா முறுப்படணும், ஆனால் கலர் மாறக்கூடாது. மிளகா வறுப்பட்ட உடனே 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்துமே லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகணும். இப்போது வரமிளகா கொஞ்சம் கலர் மாறுறதுனால நான் இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உளுந்தை வறுக்கிறேன். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக நம்மளுக்கு கலர் மாறக்கூடாது, அதனால நம்ம செய்கிறோம். அப்பப்போ நல்லா கலந்துட்டரலாம். இது கூடவே நான் ஒரு 10 பல்லு பூண்டும் சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா கலர் மாறின உடனே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 பெரிய பிரண்டை எடுத்திருந்தேன். அந்த பிரண்டையை நான் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை அதே எண்ணெயில் கொஞ்சமாக வதக்கி எடுக்கணும். பிரண்டையோட கலர் நல்லா மாறும், சுருங்கி வதங்கி வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பிரண்டையில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாரம் 1 முறை முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனாலுமே 2 வாரம் ஒரு தடவை, இல்லை மாதம் ஒரு தடவையாவது நம்ம பிரண்டை நம்ம உணவில் சேர்த்திக்கலாம். மூட்டு வலி, கை கால் வலி எல்லாம் வராது. இப்போ பிரண்டை பாருங்கள் சுருங்கி கலர் மாறி வந்திருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜ் பார்க்கும்போதே தெரியும் நல்லா வதங்கி வந்திருக்குன்னு. இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் 4 வெங்காயம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் வதக்குனது போல் எடுத்துக்கலாம். நான் ஆரம்பத்தில் ஊற்றின அந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான், அதுக்கப்புறமா நான் எண்ணெய் ஊற்றலை. ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக எடுக்கும்போது அந்த எண்ணெயை வடிச்செடுத்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் திரும்பி பேன்லேயே இருக்கும். அதே எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 3 தக்காளியும் பெருசாக கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா அப்பப்போ கலந்துட்டு வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி கொஞ்சமாக சுருங்கி வரும்போது தெரியும் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்குன்னு. வெங்காயமும் லைட்டாக பிங்க் கலர் நல்லா ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டு தேங்காவை நான் நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு புளியும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கலந்துட்டாவே போதும், ரொம்ப நேரம் கலந்து விடணுங்கிற அவசியம் இல்லை. நான் செய்கிறது போல் பிரண்டை சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆரம்பத்தில் மிக்சியில் போட்டிருக்கிற பிரண்டை, உளுத்தம்பருப்பு, பூண்டை நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா
வதக்கின வெங்காயம், தக்காளி, தேங்காவை போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பிரண்டை சட்னி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன்ட்டு. இது கூடவே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து சட்னியோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சட்னியை தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாளிச்சுக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா சட்னியை கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவுமே நல்லா புளிச்சு வந்திருக்கு. மாவை ஆரம்பத்தில் நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கணும். அதுக்கப்புறமா மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இட்லி ஊற்றுறோமா தோசை ஊற்றுறோமான்ட்டு. இட்லி ஊற்றணும் அப்படின்னா மாவோட இந்த பதம் கரெக்டாக இருக்கும். தோசையாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கிறதுக்கு விட்டுட்டு இட்லி பிளேட் குழிக்குள்ளெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நான் 4 இட்லி ஊற்றி எடுத்துக்கிறேன். இந்த 10 நிமிஷம் ஆனில் வச்சு வேக வச்சுட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 75% ஆற விட்டுருக்கேன். இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குன்னு. அரிசி மாவு இட்லி போலவே இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். அரிசி சேர்த்தாமலேயே நல்ல பர்ஃபெக்டாக இது போல் இட்லி ரெடி பண்ணியாச்சு. இதை நான் இன்னைக்கு பிரண்டை சட்னியோடு தான் சாப்பிட போகிறேன். சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டெய்லியுமே எந்த உணவு சாப்பிட்றது, எப்படி செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே நான் விதவிதமான ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். அரிசி சேர்த்தாம தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட ரெசிபீஸ் எல்லாமே 100% பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.